الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى مغفور فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى أيضا وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت ويقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஈருநாயின் இறைவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி முதுரா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் சகாது தமது வாழ்வை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வசிக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே வல்லவர்களே நல்லவர்களே அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும் நிலைமையிலும் கஷ்டமான சோர்வான நிலைமையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளை வறுமை நாளை அல்லாஹ் முத்தகையுடைய பட்டியலை எங்களை சேர்த்து எங்களுக்கெல்லாம் அருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பேரன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட கருணையின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு எப்படி ஆரோக்கியமாக ரமலானை அடைந்தோமோ அதே போல் ரமலானுடைய ஆரம்ப நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களோடு இருந்த எத்தனையோ பேர், எங்களோடு சென்றவர்களோட எத்தனையோ பேர், எங்களோடு பக்கத்திலே இருந்து தராளிகளோட எத்தனையோ பேர், எங்களோடு பக்கத்திலிருந்து கல்வி வாங்கி எத்தனையோ பேர், எங்களோடு பக்கத்திலிருந்து இருந்தால் கவுண்டர் எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து கருவிலே மறுவுலக வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எங்கள் மீது அருள் புரிந்து நாம் நல்லவர்களாக தூயவர்களான தௌபா செய்து எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றவர்களாக அல்லாஹ்வை வந்தடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படியான பல சந்தர்ப்பங்கள், இப்படியான பல ரமலான்களை எங்களுக்கு அல்லாஹ் தருகிறார். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற ரமலான் எங்களுக்கு மிக முக்கியமான 4 வகை பக்குவங்களை இந்த ரமலான் சுமந்து வந்திருக்கிறது. அந்த 4 வகை பக்குவங்களையும் உங்களோடு, அந்த 4 வகை பேசுதல்களையும் உங்களோடு பேசிக் கொள்வது அந்த வகுப்பாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. முதல் வகை பக்குவம், முதல் வகை பேணுதல், அதாவது உள்ளம். ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக வேண்டும். உள்ளம் அவனுடைய கபடம், பொறாமை, குரோதம் எல்லாவற்றையும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். முதலாவது உடல் பக்குவம், இரண்டாவதாக என்னுடைய உடற்பை சுத்தப்படுத்த அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். மூன்றாவது வகை பக்குவம் அன்பானவர்களே, நாம் இதர உறுப்புகளை பக்குவப்படுத்த அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். இறுதியான பக்குவம் சொத்து செல்வங்கள், பொருளாதாரங்களை சுத்தப்படுத்த அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். முதல் வகை பக்குவத்தை பார்ப்போம் என்றால் எங்களுடைய ஆன்மாவை, உள்ளத்தை சுத்தப்படுத்த ரமலானை தந்திருக்கிறான். நம்முடைய உள்ளம் சீர்பட வேண்டும். உள்ளம் சீரானது என்றால் நாம் என்னதான் செய்தாலும் அதற்கு பரிபூர்ணமான கூலி கிடைக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினுடைய சீர்திருத்தத்தான் எங்களுடைய அமல்களுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற சிந்தனை உள்ளத்திலே இருக்கிறேன். எதை செய்தால் கல்வி கொடுக்கிறேனா, ஒரு நோவாளி நோம்பு திறக்க வைக்கிறேனா, ரமலானுடைய காலத்துல தர்மம் கொடுக்கிறேனா, குர்ஆன் ஓதுறேனா, நோம்பு பிடிக்கிறேனா, என்ன இபாதத் செய்தாலும் இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விடயம். நான் இதை சொல்லி மற்றவர்களிடம் கூலி எதிர்பார்க்கவில்லை, புகழை எதிர்பார்க்கவில்லை. கூலியை தர பொருத்தமான ரப்பு, கூலி தருவதற்கு ஏற்றமான ரப்பு, நான் செய்தவர்களுக்கு முழுமையான கூலி தரக்கூடிய படைத்த ரப்புதான் என்பதாக இந்த உள்ளத்தால் ஒவ்வொரு விடயங்களையும் தூய்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு சிலர் என்ன செய்கிறார் தெரியுமா? உள்ளங்களால குரோதங்கள், விரோதங்களை வைத்துக் கொண்டு கைகளால் சொல்லிக் கொள்கிறார்கள். உடம்புகளால் மகானக்கா செய்து கொள்கிறார்கள். கையில் கை ஒன்று செய்வதல்ல உண்மையான ஒற்றுமை. உடம்பும் ஒன்று செய்து கொள்வதல்ல உண்மையான ஒற்றுமை. உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். குரோதங்கள், விரோதங்கள் அப்படி இருக்கிறதா இருக்கும். வருகின்ற நோம்புகள் வருகின்ற போது சலாம் சொல்லிக் கொள்கிறோம். நோம்புகள் வருகின்ற போது, பெருநாளுக்கு வருகின்ற போது, ஜனாதா வீதிகள் வருகின்ற போது, திருமண வீதிகள் வருகின்ற போது நாம் எல்லாம் சலாம் சொல்லி பேசிக் கொள்வார்களே. இதெல்லாம் வெளிரங்கமான ஒரு காலத்தான். ஆனால் உள்ளம் சீர்படையவில்லை என்றால் எவ்வளவுதான் நாங்கள் வெளிகளால் விவாதம் செய்தாலும் பரிபூர்ணமான புரிகிறது. முதலாவது உள்ளத்தை நாம் துணிப்படுத்த. உள்ளத்தினுடைய சீர்திருத்தம் தான் சுவர்க்கம் செல்வதற்கு சிறந்த வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடம்பிலே ஒரு சதைப்பு இருக்கிறது, அது சீராக இருந்தால் எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு போனால், அது நாசமாகி போனால் அவருடைய ஏழைய உறுப்புகள் எல்லாம் நாசமாகிவிடும். உள்ளத்திலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அது சீராக நல்லதாக இருந்தால் ஏழைய உறுப்புகள் எல்லாம் சீராக இருக்கும். கண்ணாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும். அது சீரு கெட்டு போனால், கண்ணியமானவர்களே, அது நாசமாகிவிடும். சீராக இருந்தால் எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அது என்ன உறுப்பு என்பது தெரியுமா என்று பார்த்து சொன்னார்கள். அதுதான் உள்ளம். உள்ளம் வந்தாலும் தாக்கம் செல்கிறது. பல வகையான உள்ளங்களை நம்ம பார்க்கிறோம்.
கல்வன் மறையும் சிலருடைய உள்ளம் நோயாளியான உள்ளம், நோயுள்ள அந்த உள்ளத்துல நன்மைகளை விதைக்கலாம். அதான் பரிசுத்த குர்ஆன் சொல்றான், அவருடைய உள்ளங்கள்ல நோய் பிடித்திருக்கிறது. அவருடைய நோய் தான் கூடுமே தவிர அவருடைய உள்ளங்களை தீர்ப்படுத்துகிறார். இன்னொரு அவருடைய உள்ளங்களை அதாவது தோற்படுத்திருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருப்பதன் வினையின் காரணமாக, செய்து கொண்டிருக்கிற சேவை காரணமாக உள்ளம் கடற்குடிக்கு நாசமாக இருக்கிறது. நன்மைகளை இதை செய்கிறார். இன்னும் சில உள்ளங்களை எல்லாம் சொல்கிறார், அல்லாஹ் அந்த உள்ளங்களுக்கு முத்திரையிட்டு விட்டார். இன்னும் சில உள்ளங்களை எல்லாம் சொல்கிறார், கல்புல் வஜில் நடைபெறக்கூடிய உள்ளம், கல்புல் சலீ இதேற்றமான உள்ளம். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்றான், சிறந்த உள்ளத்தை சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த உலகத்தில் அந்த ஈமானவர்களுக்கு யாரும் உதவி செய்யலாம். நாளை மறுமை நாள் அல்லாஹ் சொல்றான், எந்த ஆத்மாவாலும் எந்த குடிமக்களால் எந்த பிள்ளை குட்டிகளால் எந்த உதவியே செல்ல முடியாத புரோஜனத்தை தர முடியாத அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய ஈரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஈரமான சாந்தியான உள்ளவர்கள். அதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் போல. இது ஜாஅஹு ரப்புஹு பிகல்பின் சலீம். இது ஜாஅஹு பிகல்பின் சலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிதமாத்திரமான சாந்தியான நல்ல உள்ளத்தோடு அல்லாஹ்வை வந்தடைந்தார். இதெல்லாம் பரிசுத்தமான. எனவே என்னுடைய உள்ளம் நல்ல உள்ளமா, சீரான உள்ளமாக இருக்கிறது. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், சில மனிதனுடைய உள்ளம் குறுகிய உள்ளம், ஒரு வாகனத்தில் இருக்கு. சிலருடைய உள்ளம் தோட்டத்தில் இருக்கு, சிலருடைய உள்ளம் வீட்டில் இருக்கு. குறுகிய உலக ஆசை உள்ள, உலக முழுமையான ஆசை அல்ல, உலகிய ஒரு வகையான சிறு ஆசை. ஒரு வாகனம் எடுத்திருப்பார், அவருடைய ஆசை என்னன்னா வாகனத்துல ஒண்ணுமே பரவாயில்ல, கழிய கொண்டு வச்சுங்க, தூசி விடக்கூடாது, வீட்டை பூட்டினா தூசி வெளியில பறக்கக்கூடாது, உள்ள போய் லேசா திருடப்படாது. அவர்கள் உள்ள வாகனத்துல இன்னொரு உள்ளம் வீட்டு மீது, வீட்டை யாரும் திருவிடக்கூடாது, வீட்டை யாரும் பேயா மாற்றக்கூடாது, வீட்டுக்கு கூரையில ஏதாவது ஒரு எழுத விடக்கூடாது, வீட்டை பற்றி அவர்கள் உடனே முடியாது, அவருக்கு வேற வீட்டில் உடனே நிறையா இருந்து. இதெல்லாம் இந்த உலகத்துல ஒரு தூய உள்ளம். இந்த உள்ளம் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாந்தியான உள்ளம் அல்ல. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் எவ்வளவுதான் செல்வத்தை தந்தாலும், செல்வத்துக்கு மேலே பிறந்து நாங்கள் வாழ்ந்தாலும் அன்பானவர்களே, கல்வி சலிமாக ஈரேற்றமான உள்ளமா, ஈரேற்றமான உள்ளம் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய உள்ளம். அப்படியான உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருந்தால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே நான் நீங்கள் தான் வெற்றியாகும், நானும் நீங்கள் தான் கோரிக்கத்தை பரிசாக பெற்றவர். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது வகை பக்குவம் ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிற நோக்கம், உடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்பட்டு அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன் சொல்றான், அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் قبلكم لعلكم تتقون. ஈமான் மக்களே, அல்லாஹ்வுடைய பயந்து முன்னால் இருந்த மக்களுக்கு, ஈமான் மக்களே முன்னால் இருந்த மக்களுக்கு ரமலானை நோன்பை நாங்கள் ஏன் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் நோக்கத்தில் சொல்கிறான். முன்னால் உள்ள சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் எங்களை விழுத்தி அந்த குர்ஆனில் பேசிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களா, உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கியவர்களா மாறலாம் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிக்கிறார். நோம்புநாளும் அல்லாஹ்வுடைய பயமாக இருந்தார். நோம்புநாளும் ஒருவனை கையில் பராமரிப்பது உள்ளங்கள் ஒன்றுபடவில்லை என்றார். எவ்வளவுதான் தர்மம் இருக்கிறோம், அந்த தர்மத்தை பாதுகாக்கப்படி அவர் வழியிலே சொல்லுற வேண்டாம். ஆனால் உள்ளம் சீராகவில்லை. எனவே ரமலானுடைய நோக்கம், நோம்பு பிடிப்பதற்குரிய நோக்கம் அவருடைய உள்ளம் சீராக வேண்டும். முதலாவது உள்ளத்தை சீராக. ஒரு பாவம் செய்வதாக இருந்தால் இந்த உள்ளம் அங்கீகாரம்,
காலால ஒரு தவறு செய்கிறார், நாவால ஒரு தவறு செய்கிறார், காலால ஒரு தவறு செய்கிறாரா அதை செயல்படுத்த முன்னால உள்ள அங்கீகாரம் கொடுக்கணும். இதை நீ செய், நீ இதை செய் என்று உள்ள அங்கீகாரம் கொடுத்தாதான் பாவம் செய்வார். உள்ள அங்கீகாரம் கொடுக்க இது வெறுப்பும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா நீ ஆபத்துல விழுந்துருவாய், இந்த கேவலத்துல விழுந்துருவாய், மறுமையே நஷ்டம், சுவர்க்க போகலாம் என்று உள்ள பயமுறு காட்டினா ஏழை உறுப்புகள் எல்லாம் அந்த பாவத்தை செய்யும். எனவே எங்களுடைய உள்ளம் எங்களை பாவமான செயல்கள்ல பயமுறு காட்டுதா அல்லது பாவமான செயலை செய்ய யாரும் பார்க்க போறோம்? மறுமையில எப்பவுமே நடக்க போகுது. மறுமையில எப்ப கேள்விகளை கேட்கிறது யாருக்கு? எங்களோட உள்ளம் எங்களையே நியாயப்படுத்துகின்ற எத்தனையோ உள்ளங்களை பார்த்திருக்கிறோம். அதனால அப்படியான உள்ளமாக உள்ள இருக்கக்கூடாது, எங்களை நியாயப்படுத்துகின்ற உள்ளமாக இருக்கக்கூடாது. எங்களை சாந்திப்படுத்தக்கூடிய, எங்களை மறுமையை சுவர்க்கத்திலே கொண்டு போய் போகக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். முதல் வகை உள்ளத்தை, முதலாவதாக ஆன்மா, அதாவது மிக முக்கியமாக அந்த கல்வி சலிமாக உள்ளது. உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறவரால் வாசலால் இருக்கிறது. உள்ளங்களுக்கு அமைதிய, நிம்மதிய, சந்தோஷத்தை அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வை விரும்புவாங்க. நீங்க சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறீங்களே, இதுதான் நம்மளோட உள்ளத்துக்கு அமைதி. உலகத்தை புரியோசி அரசியல் கதைகளை கலைஞ்சி அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம், அந்த பொலிட்டிக்கல் இந்த பொலிட்டிக்கல், அந்த நாடு இந்த நாடு கண்டிப்பான உள்ள சீரகண்டு போயிடும். ஈமான் எங்கேயோ போயிடும். சிலர்கள் விடுத்து அந்தி மொழி வரைக்கும் அரசியல். அண்மையில ஒரு திருமண வீட்டுக்கு போனா ஒரு அரசியல்வாதி வந்து இலங்கையில் உள்ள முக்கியமான பிரதேச சபைகளை அவர் மாணவருக்கு சொல்லுகிறார். கனிமானவர்களே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூப்பிட்டு கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வருடம் வாழ்ந்தாங்க, மக்காவுடைய எத்தனை வருஷம், மதீனாவுடைய எத்தனை வருஷம், எத்தனை வருடம் உருவாகிச்சு, அவங்களோட பிள்ளைகள் எத்தனை பேரு, ஆண்களை எத்தனை பேரு, பெண் பிள்ளைகள் எத்தனை பேரு, எத்தனை மனைமாறு, எத்தனாம் ஆண்டு திருமணம் கிடைச்சாங்க, எத்தனாம் ஆண்டு வழிபாட்டம் கிடைச்சது, கொஞ்சம் சுருக்கமான ஒரு விஷயங்களை கேள்வார்கள். தெரியாது, எது தெரியுமோ அது தெரியும், எது தெரியக்கூடாத உலகத்தோட மட்டும் சுருங்கி போறீங்களோ அதை மட்டும் பாடமாக்கி உலகத்தை கருத்து போயிருக்கோம். அதை பாடமாக்க வேணாம் சொல்லுங்க, சில விஷயங்கள் பாடமாக்க காரணமா. ஆனா கல்வி சலிமாக இயக்கமான உள்ளத்துக்குரிய மக்களாக நான் நீங்கள் வாழ்க்கை அமைப்புள்ளேன். அண்ணாவர்களே, இரண்டாவது பக்குவம் எங்கள் உடம்பை நான் உடம்பை பக்குவப்படுத்தாதா நோவை வயிறு உடம்பால் நோன்பு உடம்பை பக்குவப்படுத்துகிறோம். ஏழைகளுடைய பசியை இந்த உடம்புக்கு உணர வைக்கிறோம். நோயாளிகளுடைய பசியை இந்த உடம்புக்கு உணர வைக்கிறோம். நோயாளிகள் அல்லது ஏழைகள் ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரத்தில் சாப்பிடாமல் இப்படித்தானே பசிருப்பார்கள். நான் 3 நேர உணவு இல்லாமல் இப்படி பசிருக்கிறேன் என்று நாங்கள் யோசிப்போம். அன்பானவர்களே, அந்த ஒரு பசியை உணர்த்துகின்ற அந்த பக்குவத்தை வளர்க்கின்ற நோக்காக என்னுடைய நோய் இருக்கிறது. எனவே உடல் ரீதியான பக்குவம் உடம்பால், தொழுகை தேவைக்கு உள்ள உடம்பால், இதர வழக்கங்களை இந்த உடம்பால் நாம் செய்கின்றோம். அன்பானவர்களே, அது மாத்திரம் இந்த உடம்பால் செய்யக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு பக்குவம் தான் தாய் பார்ப்பதை இந்த உடம்பால் பார்க்க அவர்களை செல்வத்தில் அவர்களை கழுவ வேண்டும். வயதில் இருந்தால் அவர்கள் கண்விலகாமல் கையால் பிடித்து கூட்டிச் செல்ல வேண்டும். அவருடைய உடம்புகளை கழுவிட வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும். ஒரு தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல, வீட்டை அல்ல, தோட்டத்தை அல்ல, ஜொப்பை அல்ல. ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையிடத்தில் எதிர்பார்ப்பது என்னுடைய அன்பு மகன், என்னுடைய அன்பு மகள், என்னுடைய ஈர குழந்தை எனக்கு பக்கத்தில் இருக்கணும். என் ரூம் போகும்போது என் பிள்ளை கையை பிரிந்த நிலைமையில ரூம் ஓடும். ஏழு பிள்ளை மடியில நான் தலைய வச்சதுல ரூம் ஓடும். ஏழு பிள்ளை எனக்கு களிமாவை சொல்லித்ததுல ரூம் ஓடும். ஒவ்வொரு தாய் சாப்பிட்டா என்ன நடக்குது? நோயாளி ஆகிட்டா ஹாஸ்பிட்டல வந்து போட்டுவார். எங்கட சமூகத்துல யாரையும் பார்த்தோம், யாருமே கிடைக்கல. மாற்று மத சகோதரர்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோம். பார்க்க தெரியாது, அவங்களுக்கு கரிமாவா தெரியும் சொல்லி கொடுக்க ஏதாவது முன்னப்பி நாகிட்டா. அன்பானவர்களே, தாய் தாவரத்தை ஆபத்தைய சுலோகம் இல்லை. எங்களை எவ்வளவு காலம் பார்த்த தாய் தாவரம்
இப்ப பிள்ளைகளை பார்ப்பதாக தேசி. ஒரு காலத்துல கஷ்டம், விஷயத்துக்கு நிறைந்த காலம், காடுகள் நிறைந்த காலம், காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் சோதரமாக வீட்டுக்குள்ளே நடமாடுகின்ற காலம். அந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பார்கள்? பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே குடியிருக்கின்ற காலம். மூதாதையர்கள் எங்களை பெற்று வளர்த்தார்களா இல்லையா? நோயொன்று வந்து விட்டால் வாகனங்களை தோளிலே சுமந்து கொண்டு பல மனுஷியானங்கள் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பிள்ளைகளை கொண்டு செல்வார்கள் வருவதற்காக. இத்தகைய தியாகம் செய்த தாய்க்காக ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் வைத்தியசாலையில் போய் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாதா? அப்படி பார்க்கவில்லை என்றால் நாம் உண்மையான நன்றி உள்ள குழந்தைகளா? அம்பாளவர்களே, எனவே இந்த உடம்பால் செய்யக்கூடிய அடுத்த வகையான பக்குவரமான காலம் தாய் சாப்பாடுக்கு அதிகமாக துவா செய்யக்கூடிய காலம், தாய் சாப்பாடு சிறுமத்தில் அதிகமாக விழுபடக்கூடிய காலம். யார் யார் தாய் சாப்பாடு மௌத்தாயிட்டாங்களோ அவங்களுக்கு ஆகுவாங்க. ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்க, செய்யுங்க. அவங்க மக்களுக்கு நிறைய தர்மங்களை கொடுங்க. யார தாய் சாப்பாடு மௌத்தாகணும் அயாத்தம் இருக்கிறாங்களோ அவங்க உங்களோட இருந்தா நல்ல முறையில பார்த்து கொடுங்க. உங்களை இல்லையா வேலையாக இருக்கிறோம், ஆனா உடைக்கிறாங்க, தங்கச்சி உடைக்கிறாங்க, அல்லது தம்பி உடைக்கிறாங்க, அல்லது மச்சான் உடைய எங்க வெளியில இருக்கிறாங்கடா. கண்ணியமானவர்களே, நீங்க அவங்களுக்கு தாராளமாக கொடுத்து கவனிச்சு பாருங்க. தங்கச்சி தாராளமாக செலவழிக்கிறார், நாங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லையே. ராசா நீங்க நல்லா வாப்பா பார்க்கிறா, அவ எந்த குறையும் இல்லை, நான் கொடுக்க தேவையில்லை அப்படி வச்சுக்குவான். கண்ணியமானவர்களே, அவங்க தெரிகிறது கொடுத்தாங்களா இல்லையா? உங்கள்கிட்ட அதான் கேட்க இல்ல, உங்களை தாய் தாவங்கள் உங்களை பெற்றோருக்கு வாங்குவோமா, நீங்க பார்த்தீங்களா இல்லையா? நல்லா உங்கள்கிட்ட கேட்க. எனவே கண்ணியமானவர்களுடைய காலம் தாய் தாவற்ற நெருக்கங்களை ஏற்படுத்த, தாய் தாவற்ற துவாக்களை அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். அதனால் அதில் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. அடுத்த கண்ணியமானவர்களே, அடுத்த 3வது வகையாக பார்ப்போம். நம்முடைய நாள் உட்பட ஏனைய உடல் உறுப்புகள் நாம் சீர் செய்யும். ரமலானுடைய காலங்களை வள கலையக்கூடாது, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடாது, எல்லாவற்றையும் கேட்கக்கூடாது. ரமலானுடைய காலங்களை பஜார்களில் குத்தி இருக்க தவிர்த்துவோம். ஏனைய காலங்கள் பஜார்ல கிரவுண்ட்ல வேற வேற இடங்கள்ல குத்தி கொண்டு கதைச்சு கொண்டு அங்க எல்லாம் என்ன கலைக்கப்படுது? குர்ஆனா, பயானா, ஹதீஸா இல்ல கண்ணியமானவர்களே, அங்க யாரையாவது ஒரு பலாய் கலைக்கப்படும், தேவையில்லாத விஷயம் கலைக்கப்படும். அங்க போய் நன்மை முழுமையான நன்மையை நோம்புடைய நன்மை இழந்து வருகிறார். அதனால அப்படியான நேரங்கள்ல காலத்தை கழிக்காது. ரமலானுடைய காலத்துல உடல் உறுப்புகளை பக்குவம் வைத்துக் கொள்ளுங்க. வீண்விரயமான விஷயங்கள் அதுல ஈடுபடாதீங்க. பேச்சு அனுமதிக்கப்பட்ட பேச்சா இருந்தால், ஆர்வமான பேச்சா இருந்தால் அது மிக மிக குறைவான முறையில் அமைத்துக் கொள்ளும். ரமலானுடைய காலம் ஆர்வமான பேச்சுகளையும் குறைத்துக் கொள்ளும். ஆகாத பேச்சு சொல்வாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நாம பாதுகாத்து சொல்லுவோம். யார் நம் மனது நோம்படி நடக்குவா? முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாம, சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய பிள்ளையா உறவா இருக்கட்டும், உறவு இல்லாமல் எங்களுடைய பாச பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு பாச பேசக்கூடியதாக இருக்கட்டும், மனித இனமாக இருக்கட்டும், மிருக இனமாக இருக்கட்டும், எதிரையின் மனது உடையாக வரையும் இன்னொன்று காம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரமலானுடைய காலங்கள் நடந்து கொள்ளாது. அன்பானவர்களே, சங்கையான முறை, மரியாதையான முறை ரமலான களி. சிலருக்கு நோயை விடுதலுக்கு மார்க்கத்தில் அல்லது நோயாளி, தீர்க்க முடியாத நோயுள்ளவர்கள், பெண்களாக இருந்தால் மாதங்களாக இருந்தால் அவருடைய அந்த காலங்களில் நோம்பு விடுதலை காலங்களில் நோம்பை விட்டா நோம்பு விடுதலை தருவதற்கு இதர காலங்கள் பலாக்கியோ நோம்பு இல்லாதவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நான் காட்டுவோம். பஜார்ல பப்ளிக்கா சாப்பிடுவோம். ஒரு முஸ்லீம் ஒரு அந்நிய கடைக்கு போய் பப்ளிக்கா சாப்பிடுவோம். அவங்கள மனதில் எங்களை கொஞ்சம் வெறுப்படுவோம். சில இடங்களை பார்க்கிறோம், வேறு வகையாக பாதைகளை நிற்பாட்டி பயப்படுத்துறது கண்ணியமான இது நல்ல விஷயம். எங்களை மார்க்கத்துக்கு இருக்காது விஷயம். அதனால ரமலான் கண்ணியத்தை பிரத்யேகமான முறையில ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, உடல் உறுப்புகளை பக்குவமான ஆழமான பேச்சு, ஆகாத பேச்சுகளை பேசாதீங்க, காது கொடுக்காதீங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் குர்ஆன் ஓதுவீங்க, இந்த நாவல குர்ஆன் ஓது, துஆக்களை ஓதுங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. குர்ஆனுடைய அல்கார், சாலை, ஹதீஸ், செப்போடைய சட்டங்கள், நல்ல விஷயங்களை பேசிக்க கேளுங்கள். அடுத்த பக்குவம், 4வது வகை பக்குவம் ரமலானிலே மிக முக்கியமாக அல்லாஹ் பொருளாதார உலகத்திலேயே பொருளாதாரம் கீழே வருது, அதில் இடையில ஆணம் கீழே வருது. சாதாரண ஏழைகள் மட்டுமில்ல கீழே வருகிறது. மிகப்பெரிய மல்டி மில்லியனாக இருந்தவர், மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தவர்,
மிகப்பெரிய கட்டளைகளை நடத்தியவர்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கிறார். அப்படியா ஒரு கட்டத்துல ரமலான் நாம் அடைந்திருக்கிறோம். மாற்றால் எந்த முறையும் இல்லாம அந்த மக்கள் கஞ்சிகளை கொடுக்கறதுக்கு முன்வந்திருக்காங்க. கஞ்சி காய்க்கப்படுறது எங்களை வீட்டுல எல்லா வீட்லையும் ஒரு நேரம் அல்ல கண்ணியமானவர்களை இப்ப போனால நாலஞ்சு நேரத்துக்கு நாளைக்கு சாப்பாடு எல்லா தேவையும். அது தவிர தர்மந்தர்கள் நல்ல மனம் படைத்தவர்களுடைய உதவிகள் தாராளமான ஊருக்கு வருவது. ஆனா இதே கட்டத்துல யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் சகருடைய உணவை சாப்பிட்டு கொள்ள முடியாம, நோம்புகளை தோடு கொள்ள முடியாம கஷ்டமான நிலைமையில எங்கட கண்ணுக்கு விளங்காம இருக்கலாம். கொஞ்சம் தேடி பாருங்க, சூரத்திலே எங்களை குடும்பத்துக்கு இருக்கலாம், ஊருக்கு போகிறவரை எங்களை ஊருக்கு இருக்கலாம். சிலர் வெட்டப்படாம கேட்பாங்க. ஆனா உங்களை நல்ல முறையில் இருந்து அவங்க சேர்க்க விட்டப்படுவோம். நாங்க கேட்டா என்ன ஒரு கஷ்டமான அடையாளம் வருவாங்களோ, நாம் கேட்டா என்ன 4 பேர் சொல்லி விடுவாங்களோ, என்ன மரியாதை இருக்கிற மரியாதையை போயிடுமோ என்று சொல்லி நிறைய யோசிப்பாங்க. அதனால அப்படியானவங்கள நீங்க கேட்டு ரகசியமானவங்க அவங்க தர்மங்களை நிச்சயமான தர்மத்துல பழக்கத்தை. எனவே பொருளாதாரங்களை சுத்தப்படும். பள்ளியில கடமை செய்யக்கூடிய அதரத்துலாம் இருப்பாங்க. அதே போல உங்களுடைய கடையில வேலை செய்யக்கூடிய இருப்பாங்க, தோட்டத்துறவுகள்ல அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. பகவானுக்கு நைவர் கண்ணியமா ரமலானுடைய காலத்துல அவன மனங்களை சந்தோஷமா இருக்கும். அவன முகத்துல திருப்பி எதிர்ப்பாய். அவர்களுடைய ஹதியாக்கள் ஒரு பகுதியை ஒதுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையில தான் அவங்களோட ஜக்காத்துல ஒரு பகுதி உங்களோடு இருக்கிற வேலை செய்யறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க யாராவது முக்கியமானவங்க அப்படியான தகுதி இருந்தா அவங்களை முற்படுத்தும். எவ்வளவு பேர் சேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பிட்டு வழி நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம். சின்ன சின்ன விலையில் 400 கிராம் எக்கர் ஒரு 300 ரூபாய்க்கு இப்ப 1000 பேர் அங்கே ஒரு இடத்துக்கு போனா பள்ளி கட்டுற பாரம் 5,000 வேலை செய்யறாங்க. கவலையான விஷயம், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஆனா காலையில போய் பார்த்தா சுபத்தோடு அவங்க கொஞ்சம் கருத்து இல்லை. அவங்க பிள்ளையை குடிக்கிறாங்க, வெறும் சாயத்தை மேல பார்த்து ஒரு கவலை. நாம எங்கேயாவது காலையில காய் குடிக்கிறோம், மனசு தாங்க முடியல, கடைக்கு போய் ஒரு நெக்கல் எதை சொல்ற கனிமானவர்களே கஷ்டம். ஊரை விட்டு ஊர் தாண்டி பிள்ளைகள் இல்லாம இல்ல, மனைவி இல்லாம இல்ல, சொந்த ஊர் இல்லாம இல்ல, எல்லா இடத்தையும் விட்டு விட்டு ரமலானுக்கு முந்தின சில நாட்கள் இப்படியாக ஒரு இடத்திலே தங்கி வேலை செய்கிறார்கள். கனிமானவர்களே சாதாரணமானவர்கள் கேசுடைய 1,500 ரூபாய் இருந்த கேஸ் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் எதிர்பார்க்கிறார்கள். ஏழைகளுடைய கேசுகள் எல்லாம் அப்படியே விற்பனை செய்யப்பட்டு இன்று அவர்கள் சாதாரணமாக கொள்ளிகளை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வறுமையான ஒரு நிலை. அல்லாஹ் எங்களை கஷ்டத்தை காட்டவே இல்லை. அதனால அதிகமா துஆ செய்யுங்கள், நிலைமைகளை சீராக தரமானவர்களே. எனவே ரமலானுடைய காலங்கள் எல்லாம் பதிலுக்கு செல்வங்கள்ல நாங்க பெரிய வசதிக்காக இருக்கணும் அவசியம் இல்லை. நாங்க மாதத்துக்கு லட்சக்கணக்கில் செய்யணும் அவசியம் இல்லை. 1,000 இருங்க, அது ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் 2,000 இருங்க, இன்னொரு பகுதி தரத்துக்கு நிச்சயமாக பொருளாதார கொடுப்பதை கொடுப்பவன் அல்ல, கொடுப்பதை விட பல மடங்கு கொடுப்பவன் அல்ல, திருப்பி கொடுப்பவன். நீங்க 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கிடைக்கும், சந்தேகமே இல்லை கிடைக்கும். 1000 கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும், 10,000 கொடுத்தா 1,00,000 கிடைக்கும், சந்தேகப்படலாம். கனிமார்களே, அது மாத்திரமல்ல, நாம் கொடுப்பதெல்லாம் கிடைக்கும், நாம் கொடுப்பதெல்லாம் சேமிப்பு தான். எல்லாம் உங்களுக்கு உதவிப்பாரம் தராமல் செலவழிக்கிற எல்லாம் எங்களை டிபாசிட் தான், எங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். அதனால கண்ணியமானவர்களே, கொடுக்க உங்களோட பொருளாதாரத்துக்கு, உங்களோட தொழிலுக்கு, உங்களோட வீட்டுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க தொழில் செஞ்சுட்டு நாங்க குடும்பம் பிள்ளை மட்டும் சாப்பிட்டு இருந்தா எங்கட பிள்ளை எங்கட மனைவி எங்கட குடும்பத்துல துவா மட்டும்தான் எங்க வீட்டுக்கு கிடைக்கும். எங்க வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்குள்ள துவா செய்வான். ஆனா 4 பேருக்கு ஊர்ல 4 இடத்துக்கு பக்கத்து ஊருக்கு எங்கட குடும்பத்திற்கு எல்லா மக்களுக்கு போகும்போது எல்லா பகுதியான உள்ள மக்கள் எங்களுக்காக துவா செய்வாங்க. அதுதான் மிகப்பெரிய உதவும். எனவே கண்ணியமானவர்கள், அப்படியான ஒரு அமைப்புல எங்களோட பொருளாதார பாதுகாப்புகள் அதிகமான தரவு கொடுப்போம். ரமலானுடைய காலம் மிக முக்கியமான காலம். எத்தனையோ ஏழை மக்களை வீட்டுக்கு வருவாங்க, யாரையும் வெறுக்கையோ விரட்டுறாங்க. கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா, பரவாயில்ல, அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க,
இருந்ததை நான் கொடுத்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் திரும்ப வரக்குள்ள வாங்க. என்ன செய்ய எங்களால ஏழுமானதை இதுதான் திருச்சி நீங்க அனுப்புங்க. அவங்க துவா செய்யும். கண்ணியமானவர்களே, சிலர் என்ன செய்யறா கொஞ்சம் தர்மத்தை கொடுத்துட்டு பக்கம் இந்த பக்கம் வந்துடப்பட ஒரு 1000 ரூபாய் கழிச்சு கொடுத்தா 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வசூல்னா இந்த ஊருக்கு வந்துடப்பட அவரை வீட்டுக்கு அல்ல இந்த ஊருக்கு வந்துடப்பட சொல்லுவாங்க. எனக்கு இருக்க மாதிரி வீட்டு வருவாங்க. அது வேண்டக்கூடியவங்க பலர் நடிக்கிறாங்க. அது வர விஷயம் நான் சொல்றது. எனவே கேட்டவரை யாரும் வைக்க வேணாம். கேட்காம ஒரு விஷயமா தான் எல்லா நிலைமைகளை வச்சுறாங்க. விலை கண்ணியமானவர்கள் அல்லாஹ் கண்ணியமான முறையில் பயன்படுத்துவோம். நம்மளுடைய கண்ணியத்தை நாம எப்படி பேணுதலாக நடந்து கொள்றோமோ பிள்ளைகளை பேணுதலாக நடந்துங்க. மனைவி விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. பெற்றோருடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதற்கு பிள்ளைகளை கூடுதலாக கண்காணி. நம்மளுடைய காலம் எங்களுக்கு தெரியும். வாழ்நாள் விடுமுறை, பள்ளிக்கூடங்கள் விடுமுறை, பிரைவேட் கிளாஸ்கள் பொதுவாக இல்ல ஒரு நிலையில் பிள்ளைகள் அதிகமாக போன் படைக்கிறாங்க. முதல் ஆன்லைன் கிளாஸ் இப்ப கிளாஸ் இல்ல, பிள்ளைகள் போனோட தான் காலப்போம். அதனால அந்த விஷயங்களை கூடுதலாக பெற்றோர் கண்காணி. அவங்க பிள்ளைகளை தனியாக ஒரு ரூம்ல இரவுலையோ பகலையோ கூடாது. நீங்க எல்லாம் கூட்டா இருக்கிற இடத்துல அல்லது நானாக இருக்கிற இடத்துல பிள்ளைகளை அப்படிக்கான ஒரு ரூம்ல வைங்க. இரவில அவங்களோட பிள்ளைக்கு பக்கத்துல போட வச்சுக்கப்படுது. பிள்ளைகளுக்கு போட கொடுக்காத இரவில தாய் சாப்பாடு பொறுப்புதாரிகள் உங்களுக்கு பக்கத்துல போட வச்சுக்கொள்ளும். கனியமான தெளிவா ஆகும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு நடந்திருக்கிற செய்தி. சில தாய்மார் கண்ணீர் வலிப்பாங்க. இந்த போன் இந்த பிள்ளை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து சொல்லுவாங்க. போன் கொண்டு போவீங்க. தாயும் தன்னையும் வாங்கி கொடுத்த போனாலும் உள்ள போச்சு. எனவே மாணவர்களை நான் மிக நீண்ட நேரம் பேச இல்லை. சுருக்கமான சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். ரமலானுடைய காலத்தில் கண்ணியமான நம்ம கழித்து கொள்ளுங்க. ரமலானுடைய காலத்துல மிக முக்கியமான 4 வகை பக்குவம் நினைப்படுத்து. முதல் வகை பக்குவம் கண்ணியமானவர்களே, எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்தை சீராக்கி கொள்ளுங்க. உள்ளத்தை சீராக்காம நாங்க தொழுதாலும் நோம்பு பிடிச்சாலும் எவ்வளவுதான் தர்மம் கொடுத்தாலும் நிச்சயம் அது கூலி கிடைக்கும். இரண்டாவது உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உடம்பை சுத்தப்படுத்திக்கணும். தாய் சாப்பாட்டோட எதிர்மத்தில் அதிகமாக வெளிப்படுங்க. மூன்றாவது வகை உடல் உறுப்புகள், கண் பார்வை, காலால கேட்கிறது, பேசுறது, நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் சீராக அதுதான் பொருந்துவானா. ஒரு மூச்சு வச்சாலும் மூச்சாதான் புரிந்து கொள்வானா. ஒரு பார்வை பார்வையெல்லாம் புரிந்து கொள்வானா. இந்த பார்வை நன்மையா தீமையா, நாங்க கேட்கிறோம் இந்த கேள்வி நன்மையா தீமையா, நாங்க அவரோட கதைகளோட அரைமணத்தியான கதைக்கிறது நன்மையா தீமையா, ஒவ்வொன்றையும் யோசிப்பு காலத்துக்கு கதைக்கிறோம். அடுத்ததாக நீமானவர்களே, பொருளாதாரங்கள் அதிர்ப்பாளர்களை சுத்தப்படுத்த அதிகமாக தர்மம் கொடுத்து கொடுங்க. நிச்சயமா பொருட்கள் தர்மம் கிடைக்கும் என எந்தோடு கொடுங்க. நிச்சயமா வரங்களை தருவார். கொடுத்துட்டு சொல்லி காட்டுறேன்னு இருந்தா யாரும் கொடுக்குவான். கொடுத்து கொடுத்து சொல்லுவாங்க 1000 கொடுத்து 10,000 கொடுத்த மாதிரி கதை கதைப்பாங்க. அப்படியா நம்ம யாரும் தர்மம் கொடுக்க வேணாம். சொல்லி காட்டலாம். எல்லா தரமும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமே மாற்றாலாம் கொடுங்க. எனவே கண்ணியமானவர்களை சந்தித்து நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க. இனி நிறைய மக்கள் கஷ்டங்களோடு இருப்பாங்க. ஈட்டபலம் இல்லாம நோம்பு தரப்புக்கு ஏற்பாடு இல்லாம உங்களால முடியுமான உதவிகளை அவங்க செய்துவீங்க. நிச்சயமாக அவங்களோட பொருளாதாரங்களை வளர்க்க செய்வான். ரமலான்ல முக்கியமா ரமலான் எதிர்பார்த்த 4 வகை பக்குவங்களை எல்லாம் நிச்சயமா என்ற வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். எனவே வல்லவன் இந்த ரமலானை நல்ல முறையை பக்குவப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் இறைவாயை சேர்த்துக் கொள்வாயாக. வகையான பக்குவங்களை எங்களுக்கு தந்துடுவாயாக. முதலாவது நோம்பை நோக்கிருக்கிறோமோ அதே போல இருக்கக்கூடிய நோய்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. எதிர்கால சந்ததியை நல்லவர்களாக தந்துடுவாயாக. பொருத்தமானவர்களாக எங்களுக்கு மூச்சுடுவாயாக. ஊரில் இருக்கக்கூடிய வயதாளிகளை கபூசிடுவாயாக. முன்னோர்களை கபூசிடுவாயாக. இந்த ஊருக்கான தியாகத்தில நிர்வாகி வளமாக்கள் ஆகியவை கபூசிடுவாயாக. அதே போன்று இப்போது இந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை கபூசிடுவாயாக. பள்ளியை கடைசி செய்யக்கூடிய கபூசிடுவாயாக. இந்த ஊரில் வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரிய ஒவ்வொரு கபூசிடுவாயாக. உனக்கு பொருத்தமானவர்கள் கைகளை கபூசிடுவாயாக. உனக்கு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான இடத்திலே மௌத்தி தந்துடுவாயாக.